ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்னும் நமக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 54 நாட்கள் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த 54 நாட்களில் நம்ம படித்தா குரூப் 4 சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஸோ படித்து நம்மளும் ஒரு வேலை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த், இந்த 1 மந்த்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக நம்ம என்ன பண்ணிடலாம், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 1 மந்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் போடணும். ஸோ அது எப்படி நீங்கள் பிளான் போட்டு இந்த 1 மந்த்தில் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஒரு மாதத்தில் நம்ம எப்படி சிலபஸை முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ அதனால் வீடியோவை ஃபஸ்ட்டு முழுமையாக பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டார்கெட்லேயும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு நமக்கு டோட்டலாக ஒரு 54 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இதில் மேல அதாவது இன்னையோட கவுண்ட் பண்ணோம்னா ஒரு 13 நாள் இருக்குது. ஜூன் மாதம் 30 நாளும் ஜூலையில் 11 நாளும் இருக்குது. ஓகேங்களா? 12ஆம் தேதி நமக்கு எக்ஸாமு. அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 54 நாட்கள் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 54 நாட்கள் நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா அது வேஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு மாதத்தில் படித்து பேலன்ஸ் உள்ள டேஸ்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு மறக்காது. ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் நம்மளும் ஃபுல் மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மே மாதம். ஸோ மே மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 13 நாள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 13 நாள் தான் இருக்குது. இந்த 13 நாளில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டார்கெட் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸில் தமிழ் ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகேங்களா? தமிழ் நியூ சிலபஸ் படி தமிழ் நியூ சிலபஸில் ஒரு 7 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 10 டேஸில் இந்த 7 யூனிட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல்லாக முடிச்சிடணும். ஓகேங்களா? 10 நாளில் தமிழை ஃபுல்லாக முடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ 10 நாளில் தமிழை ஃபுல்லாக முடிக்கலாம். ஸோ அது எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது பார்த்திங்கன்னா 10 டேஸில் நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒவ்வொரு டேயும் என்ன படிக்கணும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அந்த டேக்குள்ளே லெசன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு சேனலில். ஸோ அது என்ன சேனல் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். தமிழையும் நீங்கள் 10 நாளில் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 10 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தமிழை ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அந்த 10 டேஸில் தமிழ் மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஜிகேயும் நம்ம படிக்கணும். சைட் பை சைட் ஜிகேயும் நம்ம படிச்சுட்டே வரணும். ஸோ அந்த 10 டேஸில் என்ன பண்ணணும்னா ஜிகேயில் பாலிட்டியும் யூனிட் 6ம் படிக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியும் படிக்கணும், யூனிட் 6ம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு நாட்கள் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம 2 யூனிட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பாலிட்டி படிச்சிருப்பீங்க. ஸோ யூனிட் 6 அதாவது உயர்நாடி அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறவங்க பாலிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. யூனிட் 6 கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஈஸியாக இந்த 10 டேஸில் என்ன பண்ணிடலாம், பாலிட்டியை ஒரு ரிவிஷன் பண்ணிடலாம். யூனிட் 6 படிச்சிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 13 நாள் இருக்கும். ஓகேங்களா? அதில் 10 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ் ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஒரு 3 டேஸ் அதோட சேர்த்து என்ன பண்ணுங்கள், இந்த பாலிட்டியும் யூனிட் 6ஐயும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஜிகே முடிக்க 13 நாள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் நம்ம தமிழை ஃபுல்லாக முடிச்சிடுவோம், பாலிட்டியை ஃபுல்லாக முடிச்சிடுவோம், யூனிட் 6ஐ ஃபுல்லாக முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி படிங்க. ஈஸியாக தமிழையும் பாலிட்டியும் யூனிட் 6ஐயும் நம்ம முடிச்சிடலாம் இந்த ஒரு மாதத்தில். அடுத்த ஜூன் மாதத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 10 டேஸில் ஜிகேயில் இந்தியன் எக்கனாமிக் இருக்கு இல்லையா, ஸோ எக்கனாமிக் படிக்கணும், திருக்குறள் படிக்கணும். ஓகேங்களா? ஜிகே லெசன்ஸ் திருக்குறள் படிக்கணும். ஸோ நம்ம தமிழ் படிக்கும்போதே திருக்குறள் கவர் பண்ணுவோம். ஸோ இங்கே திருக்குறள் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எக்கனாமிக்கும் திருக்குறளும் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 10 டேஸில் கவர் பண்ணணும். ஸோ அதோடு உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணணும், தமிழ் பாலிட்டியெல்லாம் என்ன பண்ணணும், ஒரு ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ரிவிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ அடுத்த செகண்ட் 10 டேஸில் என்ன பண்ணணும்னா ஹிஸ்ட்ரியும் ஜாகிரஃபியும் என்ன பண்ணணும், நம்ம
கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் 10 டேஸில் வந்து எக்கனாமிக் முடிக்கணும். ஸோ அடுத்த 10 டேஸில் வந்து ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் முடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் 10 டேஸில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸில் வந்து கிறிஸ்டோஃபர் அகாடமியில் இப்போதைக்கு ஒரு சீரீஸ் கொண்டு போகிறாங்க இல்லையா? ஸோ 625 சீரீஸ் உயிர்நாடியில் வந்து ஒரு சீரீஸ் கொண்டு போகிறாங்க இல்லையா? ஸோ அந்த சம்மை மட்டும் பாருங்கள், மேக்ஸில் சூப்பராக நம்ம மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் 10 டேஸில் மேக்ஸ் பார்க்கணும். அந்த 10 டேஸில் என்ன பண்ணணும், சயின்ஸு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜூன் மந்த்துக்கான பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த 2 மாதம் தான், அதாவது இதில் 13 நாள், இதில் ஒரு 30 நாள் தான் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த யூனிட்டெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணாலே ஓரளவுக்கு சூப்பராகவே மார்க் வந்து வாங்கிடலாம். ஸோ நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 டேஸ், அதாவது ஜூலை மாதம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் தான். இது எல்லாமே படிப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிவிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணிடுங்க, தமிழை ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு ஜிகேல பாலிட்டியும் யூனிட் 6ஐயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஜூன் மாதத்தில் என்ன பண்ணணும்னா, நம்ம 10 நாளாக பிரிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து நம்ம எக்கனாமிக்கும் திருக்குறளும் படிப்போம். ஸோ அடுத்த 10 நாள் வந்து ஹிஸ்ட்ரியும் ஜியாகிரஃபியும் படிப்போம். ஸோ அதுக்கப்புறம் 10 நாள் வந்து மேக்ஸு, சயின்ஸு, அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ சயின்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டண்ட் டாபிக்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஷின். எல்லா டாப்பிக்கும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு டைம் பத்தாது. ஸோ முக்கியமான டாபிக் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு மட்டும் ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். ஸோ அடுத்த லாஸ்ட் 10 டேஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 54 நாட்களுக்கு வந்து ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து எப்படி ஒவ்வொரு யூனிட்டாக முடிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் வந்து 10 டேஸில் முடிக்கிறது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. 10 டேஸில் வந்து சூப்பராக முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு பேராக கொடுத்துருக்கனால பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பிரித்து நம்ம படித்தோம்னா சூப்பராக படிச்சிடலாம். ஸோ அதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவம் அகாடமியில் ஆல்ரெடி 10 டேஸ் வந்து சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தமிழை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 10 டேஸ்க்கு உள்ளதை வந்து ஒவ்வொரு டேக்கும் உள்ளதை நீங்கள் படித்தாலே தமிழில் 10 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது செப்பரேட்டாக ஒரு பிடிஎஃபாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டேக்கும் உள்ளத எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும், அதை பார்த்தாலே போதுமானது. ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். ஓகேங்களா? ஸோ அதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தமிழுக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாலிட்டி. ஓகேங்களா? ஸோ பாலிட்டி பார்த்திங்கன்னா, பாலிட்டி யூனிட் 6 எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ தொர்ணா அகாடமியில் பார்த்திங்கன்னா பாலிட்டி யூனிட் 6 வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், பாலிட்டி யூனிட் 6 வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து வேர் டு ஸ்டடியெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டும் என்ன லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியலைன்னா அட்லீஸ்ட் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வேர் டு ஸ்டடியில் உள்ள லெசன்ஸை படித்தாலே போதுமானது. ஸோ ஜிகேக்கெல்லாம் அந்த மாதிரி மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸு நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டோஃபர் அகாடமியில் வந்து 625 சம் வந்து நடத்துவாங்க இல்லையா? ஸோ அந்த சம்ஸ் மட்டும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பார்த்தாலே போதுமானது. ஸோ சயின்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ்க்குள்ள ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாருங்கள், ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த லாஸ்ட் 10 டேஸ் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் படித்தது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் படித்தா 1 மந்தில் சிலபஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் நம்பிக்கையோடு படிங்க. ஸோ நம்பிக்கை வச்சு நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸாமும் நல்லா வந்து நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ 1 மாதம் தான் இருக்குது, இதில் என்னத்தை நம்ம படித்து என்னத்தை எழுத போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 1 மாதத்தில் படிக்கிறோம், நம்ம எழுதுகிறோம், ஒரு வேலையை வாங்குகிறோம் அப்படின்னு நினச்சி படிச்சிங்கன்னா சூப்பராக வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.